அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, கேட்டதை தரும் நேரம், கேட்க கேட்க தரும் நேரம், நினைத்ததை நடத்தி தரும் நேரம், சோடசக்கலை முகூர்த்த நேரம். ஆவணி மாத சுக்கரவார அமாவாசையுடன் இணைந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை, தங்கத்தை கேளுங்கள். கேட்டது கேட்டபடியே நடக்கும். என்ன கேட்க போகிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு முழுமையாக பாருங்கள். செய்ய வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய மந்திரத்தோடு சேர்ந்து சொல்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்பு அன்பர்களே, நாளை மதியம் தொடங்குகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக 12:54 தொடங்கக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை மதியம் 12:29 முடியுது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் சனிக்கிழமை மதியம் 11:29 1:29 வரைக்கும் வருகிறது. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் பூஜைகள் செய்யலாம், வேலையும் செய்யலாம், பயணத்திலும் இருக்கலாம். எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன், முழுமையாக பாருங்கள். இந்த 2 மணி நேரத்தில் ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகல் தீபம் ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட தேவை 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 1 பவுன் தங்க நகை வேணும், ஒரு நெக்லஸ் வேணும், ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு என்ன வேணுமோ அதை பிரியாணி இலையில் எழுதி அதில் மஞ்சளில் பொட்டு வைங்க, புணுகு தடவுங்க. நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் இந்த மாதம் முழுவதும் யார் புணுகு ஆர்டர் பண்ணாலும் 1+1 அன்பளிப்பு. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடவி விட்டுட்டு அதற்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகல தேவதையும் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகல தேவதையும் வசி வசி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது நடந்துருச்சுன்னு மனசார நன்றி தெரிவிச்சுட்டு செய்யுங்க. சரியாக 111 முறை மந்திர ஜபம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து அதே ஜோதியில் எரித்து விடுங்கள். ஓகேங்களா? அதற்கப்புறம் அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டை சுற்றியும் தூக்கி போட்டுருங்க. அது முளைஞ்சி வந்தாலும் நல்லது, அதை ஆடு தின்னாலும் நல்லது, அல்லது போட்ட விதையே எறும்போ பறவைகளோ சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் இதை செய்யுங்க. இந்த அமாவாசை சரியாக சனிக்கிழமை தான் அமாவாசை படையல் வழிபாடுகள் செய்யணும். படையல் வழிபாடோடு சேர்ந்து வரக்கூடிய சோடசக்கலை. அதனால் இந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடியதை உங்கள் முன்னோர்கள் தருவாங்க. இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வெட்ட வழி ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்து என் முன்னோர்களே, என் குலதெய்வங்களே, என்னை ஆசீர்வதியுங்கள். நான் எதற்கும் தயாராக இருக்கின்றேன். என்னை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு செல்வத்தை தா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நான் 10 லட்சம் வேண்ட போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேண்ட போகிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது நடக்கட்டும். வரும் அடுத்த வாரம் முதல் EFT தெரப்பின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு 11 நாள் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப்பு. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வலிகள் போக, சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக, நோய் வராமல் இருக்க, சுறுசுறுப்பு அதிகரிக்க, தூக்கம் அதிகமாக வர, மன அழுத்தம் சரியாக, மன பயம் சரியாக, மனப்பதட்டம் சரியாக இந்த தெரப்பி கிளாஸ்ட்டு பயன்படும். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 30 ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது மைத்ரு முகூர்த்த நாளில், கடன் தீர்க்கும் முகூர்த்த நாளில் ஒரு சிறப்பு யாத்திரை. ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய 3 நரசிம்மர் கோயிலுக்கு, 3 சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கடன் தீர்க்கும் ஒரு பரிகார யாகமும் பண்ண இருக்கின்றோம். உங்கள் பேரையும் இந்த யாகத்திற்கு பதிவு செய்யலாம். யாத்திரைக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. விழுப்புரத்தில் தொடங்கி பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி விழுப்புரத்திலே இந்த யாத்திரை முடியது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 31 கொங்கண சித்தரின் கல்பத்தரு கோவை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாரும், அதாவது திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம்,
ஊட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆகஸ்ட் 31 கோயம்புத்தூர் வாருங்கள். நம்மளோட டிவைன் சென்டரில் இந்த அற்புதமான கல்பத்தரு பயிற்சி நடக்குது. கொங்கண சித்தரோட சூட்சம தீட்சையோடு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சேலத்திலும், செப்டம்பர் 14ஆம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியிலும் நடைபெற இருக்கின்றது. உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இந்த அமாவாசை முடிந்து ஒவ்வொரு நாளும் எப்படி சந்திரன் வளர்கிறதோ அதுபோலவே நம் வாழ்வும் வளரட்டும், மிளிரட்டும், செல்வங்கள் குவியட்டும். வாழ்க.